அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ் பாயான் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தினம் நாம் பேச இருப்பது மனிதனின் திமிரும் அல்லாவின் கருணையும் என்ற தலைப்பில் நாம் பேச இருக்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதனின் திமிர் என்று சொல்வது எதனால் என்றால், அல்லாவை அவன் மறுக்கக்கூடிய நேரத்தில் அவன் திமிராக இருக்கிறான். அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் திமிர் பிடித்தவனாக இருக்கிறான். அதாவது அவன் நினைத்துக் கொள்வது என்னவென்றால், அல்லாஹ் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பொய்யானது, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பொய்யானது என்று அவன் சொல்கிறான். அவன் நினைக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு எதிராக இருக்கிறான். இது அவனுடைய திமிரை காட்டுகிறது. யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறாரோ அவரை இவன் எதிர்க்க துணிகிறான். அவரை இவன் குழப்ப நினைக்கிறான், சிக்கலில் மாட்ட நினைக்கிறான், கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறான், செய்யவும் செய்கிறான். இது இந்த திமிர் பிடித்தவனுடைய வேலையாக இருக்கிறது. அது ஃபிரௌன் காலத்திலும் அப்படித்தான் இருந்தது. ஒரு காலத்திலும் ஒரு ஃபிரௌன் இருந்தார்கள். அதாவது முஸ்லிம் மக்கள் கஷ்டப்படுவதை அல்லாஹ் சகித்து கொண்டிருக்க மாட்டான். முஸ்லிம் மக்கள் அவர்களை முஸ்லிம் அல்லாத, அதாவது காஃபிர்கள் கொடுமைப்படுத்தக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு உதவி செய்வான். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பாவிகளை ஏன் அல்லாஹ் உடனடியாக தண்டிப்பதில்லை என்ற தலைப்பிலே நாம் ஏற்கனவே அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம். ஆகையால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதேபோல் அவரை நெருப்பு குண்டத்திலே போடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா உதவி செய்தான். அதேபோல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலிலே செல்லக்கூடிய நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். அந்த கடலானது மூழ்கடிக்காமல் அல்லாஹ் ஆக்கி வச்சான். கடல் மேலே நீரிலே அவர்களுடைய குதிரைப்படையும் கடந்து சென்றது. பின்னால் வந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். இது நாம் அறிந்த விஷயம். பெரியவர்களே, சகோதரர்களே, அது சோதனை. அந்த அந்த நெருப்பு குண்டத்திலே போடக்கூடிய நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மற்ற மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இதோடு இவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அழிக்கவில்லை, காப்பாற்றி விட்டான். அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலிலே தாண்டி செல்லக்கூடிய நேரத்திலே மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் மூழ்கடிக்கப்பட்டது ஃபிரௌன். அதாவது ஒரு விஷயத்தையும் வரலாற்றிலே அல்லாஹ் தஆலா படிப்பினையாக வைத்திருக்கிறான். அதே போலத்தான் முஸ்லிம்களை ஒரு காஃபிர்களும் கொடுமைப்படுத்தக்கூடிய நேரத்திலே அல்லது அவர்களுக்கு இழிவை தர வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்யக்கூடிய காரியத்திலே அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வான், இன்ஷா அல்லாஹ். ஆகையால் முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை ஸ்திரமாக வைத்திருக்க வேண்டும். ஸ்திரமாக வைத்திருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய உதவியை இறக்குகிறான். அதாவது மனிதன் திமிர் பிடித்தவனாக இருக்கிறான் என்று நாம் சொன்னோம். ஆனால் மனிதன் அந்த மனிதனுக்கு 100 வயது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு, அவன் 100 வருடத்திற்கு முன்பு அவன் எங்கிருந்தான்? 100 வருடத்திற்கு முன்பு தாயினுடைய வயிற்றில் இருந்திருப்பான். அப்போ 101 வருடத்துக்கு முன் அவன் எங்கிருந்திருப்பான்? அவனுக்கே தெரியாது. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, அவன் எதிலிருந்து அல்லாஹ் அவனை உருவாக்கினான்? அந்த மனிதன் படைக்கப்பட்டது எப்படி? அந்த மனிதனுடைய சக்தி என்ன? 100 வருடத்துக்கு முன்பு அவன் எப்படி இருந்தான்? 101 வருடத்துக்கு முன்பு அவன் எப்படி இருந்தான்? அவன் எதிலிருந்து அல்லாஹ் தஆலா அவனை உருவாக்கினான்? இவன் எல்லா சக்தியும் எனக்கு இருப்பதாக ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த மனிதன் நினைத்துக் கொள்வது என்னவென்றால், எல்லா சக்தியும் எனக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் மீறி விடலாம், நம்மளை அல்லாஹ் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் கண்ணுக்கு தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய வேதம் இங்கே நமக்கு அதன்படி நம்ம நடக்க தேவையில்லை என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி அல்ல. அறிவுள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல எடுத்துக்காட்டுகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கிறான். பல படிப்பினைகள். ஒரு சமுதாயத்தினரும் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து நடந்தார்கள், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நடந்தார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த மனிதன் நினைத்துக் கொள்ள வேண்டும், இந்த மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும். தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த கருவை கலைத்திருந்தால் என்ன செய்ய முடியும்?
பிறந்த உடனே இறக்க செய்திருந்தால் என்ன செய்திருக்க முடியும், இல்லை ஒரு வயதிலே இறக்க செய்திருந்தால் என்ன செய்திருக்க முடியும்? எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. எந்த இரவு தூங்குகிறோம், இரவு தூங்கக்கூடிய நேரத்திலே நம்மளுடைய மூச்சை நிறுத்தி விட்டால் யார் வந்து நம்மளை மூச்சு கொடுக்க முடியும்? அந்த மூச்சு காற்று யாரால உலகமே சேர்ந்து அந்த காற்றை செலுத்தினாலும் அவருக்கு உயிர் வராது. அப்ப இவ்வளவு பலகீனமான மனிதனாக இருக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ்வை பார்த்து அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை தைரியமாக எதிர்க்கிறான். அதுதான் அதிசயம். உலகத்தில் அதிசயம் எதுன்னு சொன்னா, இந்த பலகீனமான மனிதன் இவன் ஒரு துளியிலே இருந்து வந்தான். ஆனால் இவனுடைய மனம் எப்படி இருக்கிறது என்றால், இவன் தான் இறைவன் என்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இல்ல நான் தான் இறைவன் சொல்லி ஒருத்தருக்கும் அந்த இது வந்துருது. அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கு அல்லாஹ்வை, அது முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஈமான் இல்லை என்றால் அந்த திமிர் வந்துவிடும். யாராக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அந்த இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், நாம் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய சொல்படி நாம் நடக்க வேண்டும், இந்த எண்ணத்தோடு அவன் செயல்பட்டால்தான் இவன் வெற்றி பெற முடியும். மாறாக அல்லாஹ்வை நம்பாமல், அல்லாஹ் இருப்பதை நம்பாமல், குர்ஆனை நம்பாமல் அவன் வாழ்வானால் அவனுக்கு வெற்றி கிடையாது. அவன் அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு அவன் முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுக்காம அவனுக்கு வெற்றி கிடைக்காது. மனம் போடபடி வாழ்ந்தால் அது வெற்றி கிடைக்காது. இஸ்லாம்னாலே என்ன அர்த்தம்? மனம் போடபடி வாழ்வது கிடையாது, எப்படியும் வாழலாம் அப்படி கிடையாது, இப்படித்தான் வாழணும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும். குர்ஆனாகப்பட்டது எல்லாருக்காக இறக்கப்பட்டது. கியாமத்து நாள் வரை, உலகம் அழியும் வரை உள்ள மக்களுக்காக இறக்கப்பட்டது தான் அந்த வேதம். இனிமேல் நபிமார்களும் வரமாட்டார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நபித்துவம் முடிந்து விட்டது. எந்த நபியும் இனிமேல் வரமாட்டார்கள். இனிமேல் உலகம் அழிகிற வரையும் வரக்கூடிய மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றித்தான் வாழ வேண்டும். அதனால வெற்றி இருக்கு. இதுக்கு ஒரு அல்லாஹ் தஆலா இதுதான் வெற்றி இருக்குன்னு நம்ம சொல்றோம். அது ஒரு மனிதனுக்கும் அதுதான் அல்லாஹ் சொல்றான். அதை நம்புறதுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு, அதுக்கு அத்தாட்சி அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்ன்றதுக்கு அத்தாட்சி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். ஒரு விஷயத்தை நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையில் தான் வெற்றின்றதும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒன்றையும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம், நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளக்கங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எதனால சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் சஹாபாக்கள் இதெல்லாம் கேட்கல. ஏன் இதை செஞ்சா என்ன கிடைக்கும், இதை செய்யாட்டி என்ன இது அப்படி கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொன்னால் செய்வார்கள், அவ்வளோதான். ஏன்னா அவன் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதில் உண்மைதான் இருக்கும், பொய் இருக்காதுன்னு அவன் நம்பினாங்க. இன்னைக்கு நாம் அப்படி கிடையாது. தொப்பி போட்டால் என்ன நன்மை கிடைக்கும், ஜிபா போட்டால் என்ன நன்மை கிடைக்கும், தாடி வச்சா என்ன நன்மை கிடைக்கும், எல்லாத்துலையும் நன்மை இருக்குது. எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது, அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் நம்ம இதை செய்கிறது அந்த உலக ஆதாயத்துக்காக செய்யக்கூடாது. தொப்பி போட்டால் நம்மளுக்கு வெயிலேருந்து இது கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது, தாடி வச்சா முகத்துக்கு அழகு கொடுக்குது, இந்த நியத்தில் நம்ம வைக்கக்கூடாது. நாம் வைக்கிறது இது சுன்னத்து, தாடி வைக்கிறது வாஜிப்பு. அந்த மாதிரி நம்ம நினச்சி நம்ம சுன்னத்துக்கு மேலே வாஜிப்பு. அப்போ ஒரு விஷயமும் ஆடைகளை எப்படி மேலாடை எப்படி உடுத்துறது, கீழாடை எப்படி உடுத்துறது, நம்ம ஒரு துவாக்கள் எப்படி ஓதுறது, எல்லாமே சுன்னத்தான துவாக்கள் இருக்குது. தொழுகையில் என்ன ஓதணும், எல்லா விஷயமுமே நம்ம அதன்படி நடந்து அல்லாஹ்வுக்காக நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். இதை கொண்டு எனக்கு உலகத்தில் ஆதாயம் கிடைக்கும், உலக நன்மைக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதில் நன்மை கிடையாது. அல்லாஹ்வுக்காக செய்யணும் பரிபூர்ணமாக. அல்லாஹ் நான் இது தொழுவது நியத்து என்ன பண்ணுறோம், எல்லாம் உனக்காக தான் தொழுகிறேன். நோன்பு வைக்கும்போது என்ன சொல்கிறோம், எல்லாம் உனக்காக தான் நோன்பு வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு விஷயமுமே, கல்யாணம் முடிக்கிறதும் எல்லாம் உனக்காக தான் முடிக்கிறேன், எல்லாமே பெற்றுக்கிறதும் எல்லாம் உனக்காக தான் பெற்றுக்கிறேன், அது வளர்க்குறதும் எல்லாம் உனக்காக வளர்க்குறேன் அப்படி சொல்லி நம்ம நியத் பண்ணி வளர்க்குறோம். நம்ம அன்பு வச்சு வளர்க்குறோம், அவங்களுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுறோம். அதெல்லாம் இஸ்லாத்தில் எல்லாமே சொல்லிடுறான். மனைவிகளுக்கு உள்ள கடமை என்ன, கணவனுக்குள்ள கடமை என்ன, குழந்தைகளுக்கு உள்ள கடமை என்ன, தாய் தாப்புனாருக்குள்ள கடமைகள் என்ன, எல்லாமே எல்லாம் சொல்லியிருக்கான். எல்லாமே வரைக்கும் அமைச்சிட்டு போயிருக்காங்க, இப்படி நடந்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் போயிருக்கிறாங்க. நாம் அதன்படி நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வெற்றி. நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த விஷயங்களை கொண்டு வரணும். இது இல்லாமல் மனிதன் என்ன செய்கிறான், இன்னைக்கு மனம் போனபடி ஒரு தனிப்பட்ட மனிதன் என்ன செய்யறான், அவங்க மனம் கொடுக்க அவன் இருக்கிறான். ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அவங்க மனம் கொடுப்படி அவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்யறான்னா கெடுக்கிறான். எப்படி அல்லாவுடைய அடியார்களை எப்படி கெடுக்கலாம்? ஏன்னா உலகத்தில் தீன ஹயாத் ஆகிடக்கூடாத,
நல்லது நடந்துடக்கூடாத, கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்காமல் இருந்துடக்கூடாத, நடக்கணும்னு சொல்லி சைத்தான் விரும்புவான். மது அதெல்லாம் என்ன செய்யுது, எல்லாம் தீண்டாயிட்டாங்க, என்ன செய்வாங்க, மது அருந்த மாட்டாங்க. இதுக்காக சைத்தான் என்ன பண்ணுவான், ஆஹா இவங்களை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கெடுப்பாங்க. நாம தீனுடைய விஷயங்களை அல்லாஹ்வுக்காக நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா நமக்கும் பாதுகாப்பு, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுப்பான். அல்லாஹ் தன்னுடைய வேதனை விட்டும் இந்த மக்களையும் சரி இந்த உலகத்தையும் சரி அல்லாஹ் காப்பாற்றுவான். உலகத்தில் புதுப்பித்தோட வியாதிகள் நோய்கள் எல்லாம் வராமல் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம விளங்கிக் கொள்ளணும், இந்த மனிதன் திமிர் பிடித்த மனிதன், அந்த திமிரை சைத்தான் உருவாக்குகிறான். எந்த திமிரு, தன்னால தான் நடக்குது, என்னால தான் நடக்குது அப்படின்ற ஒரு மமதை அவனுடைய உள்ளத்துல சைத்தான் போட்டுறான். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவன் மீற துணியலாம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவதுக்கு அவன் துணிஞ்சு போறான், துணிஞ்சு செய்யறான், என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யறான். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு அளவுக்கு பார்ப்பான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு மேலே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா அழிச்சிடறான். கண்ணியமிக்க பெருமையாக அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்து நமக்கு சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிய வேண்டும். பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் இறந்து போயிடறான், மனிதன் இறந்துடுறான் அப்படின்னு சொன்னா அவன் இப்போ அவனுக்கு சாதாரண முறையில் இறந்துறான், அடக்கம் பண்றாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா கபர்ல வச்சோன்னா அல்லாஹ் தஆலா அவனுக்கு உயிர் கொடுத்துறான். இப்போ ஒரு காட்டு விலங்கு அவனை அடிச்சு சாப்பிட்ருது, இல்லை முதல்ல இருக்குது, அது மாதிரி விஷயங்கள் அடித்து சாப்பிட்ருது, காட்டில் அசம்பாவிதம் நடந்து இதாகிறது, இல்லை தீ விபத்தில் இறந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாரு. இப்போ இவர்களுக்கு எப்படி அல்லாஹ் உயிர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அவர் எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் சரி அல்லாஹ் தஆலா அவரை உயிர் கொடுத்து விடுவான். அவர் வெட்டப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் சரி, அவருக்கு இறந்த உடனே, அவர் அடக்கம் செய்யப்பட்ட உடனே அல்லாஹ் தஆலா மறுபடியும் உயிரை கொடுப்பான். இப்போ அடக்கம் செய்யாமல் இருக்கிறாரு, அடக்கம் செய்ய முடியல அப்படின்னாலும் அந்த உயிர் அல்லாஹ் கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் அல்லாஹ் தஆலா மலக்கு அனுப்பும் போது அவருக்கு அல்லாஹ் தஆலா கபர்ல வச்சிடறான். அவருடைய உடலை அல்லாஹ் வச்சிடறான், வச்சு அவருக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்து அவர் கியாமத் நாள் வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார். எந்த இடத்துல அவர் இறந்தாரோ அந்த இடத்துல அவர் அல்லாஹ் தஆலா வச்சிருவான். அது எரிக்கப்பட்டாலும் சரி, கொளுத்தப்பட்டாலும் சரி, அவர் எப்படி கொல்லப்பட்டாலும் சரி, மீன் சாப்பிட்டாலும் சரி, இல்லை விலங்கினங்கள் சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவருக்கு பழையபடி அவர் எந்த நிலைமையில இறந்தாரோ அந்த மாதிரி முழு சரீரத்தோட அல்லாஹ் தஆலா அவருக்கு உயிரை கொடுக்குறான். உயிரை கொடுத்த உடனே அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு அதுக்கப்புறம் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பயானில் சொல்லியிருந்தோம், அந்த கபரில் வச்ச உடனே என்ன கேள்வி கேட்கப்படுமோ அந்த கேள்வி கேட்கப்படும். மன் ரப்புக்க மன் நபியுக்க மமா தீனுக்க, இந்த கேள்விகள் கேட்கப்படும். உன்னுடைய இறைவன் யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யார், உன்னுடைய வழிகாட்டி யார். நல்லவங்களாக தான் சொன்னால் அதே பதில் சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா நல்லவர்கள் சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, பாவிகள் நரகத்தினுடைய படுகொலியில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சவங்க. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, இதுதான் விஷயம். இதனால் நாம் நம்மளுடைய அல்லாட்ட துவா பண்ணணும். எல்லாம் நல்ல மாதிரி முறையில் மௌத்து வர்றதுக்கு கிருபை செய்யலாம். மௌத்து கேவலமான முறையை விட்டும் இழிவான முறைகளை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரியாங்கன்னு சொல்லி நம்ம துவா பண்ணணும். அதே போல் அல்லாஹ் தஆலா நம்மளை கேவலமான மௌத்தை விட்டும் இழிவான மௌத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றி அருள் புரிவாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா நாம் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் மறு உலகத்தில் வெற்றியை தந்து, நிரந்தரமான வெற்றியை தந்து, கேவலத்தை விட்டும் ஏழ்மையை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாத்து, கஷ்டங்களை விட்டும் துன்பங்களை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து, பூரா உலக மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்து அனைத்து மக்களும் சீரும் சிறப்புமாக ஈமானோடு வாழ அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நாளை வேறொரு பயன் நிகழ்ச்சியை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.